ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதுளை அறுவடை பண்ணோம்ல, அது உள்ளே வந்து அந்த பழம், அந்த மாதுளை முத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடையில் வாங்கினதில் தான் ஒரு 2 பழமும் எத்தனையோ அழுகி போச்சு. அதை தான் நான் தூக்கிக்கிட்டு அந்த தோட்டத்தில் எரிஞ்சேன். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ செடி வளர்ந்துருந்தது. இதில் பாதியை பிடுங்கி தூர தான் போட்டேன். 2 செடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாக வளர்ந்துட்டு, அதை தூக்கி அந்த முன்னாடி கொஞ்சம் செடி வச்சுருக்கோம்ல, அந்த செவர ஒட்டு நாக்கில் அதில் 2 செடியை நட்டு வச்சேன். அப்புறம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நிறைய வளர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் 2 செடியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் பிடுங்கி தூர போட்டுட்டேன். அதில் அந்த முதல்ல முன்னாடி இந்த என்ட்ரன்ஸில் போகும்போது நேச்சுரலாக அந்த இதில் வீடியோவில் காமிக்கும் போது நிறைய படர்ந்து இருந்துச்சுல, அந்த மரத்தில் காய்ச்ச காய் தான் இன்னொரு செடி உள்ளே நிற்கிது. அது வந்து இன்னும் காய்ப்பு வரவே இல்லை, ஆனால் மொட்டுலாம் வருது. இதுதான் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம கெமிக்கல் உரமே போடலை. இது வந்து நார்மலாக ஹைப்ரிட் ரகம் தான். நம்ம கடையில் வாங்கினது மோஸ்ட்லி ஹைப்ரிட் தானே வரும். உங்களுக்கு நார்மல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு மாதுளையெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து ரெட் கலரில் இருக்காது. இது ஹைப்ரிட் தான். ஆனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வருஷம், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக 2.5 வருஷமாக நிற்கிது. அந்த இயற்கையான உரத்தில் தான் நம்மளுக்கு அந்த எல்லாமே இயற்கையான உரம் தான். அந்த வெங்காயத்தாள் அது இதுன்னு தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் செயற்கை உரம் எதுவுமே பண்ணுறதில்ல. அதனால் ஓரளவு நம்மளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் மாறும்ல, உங்களுக்கு அந்த செயற்கைத்தன்மை கண்டிப்பாக அதில் மாறும். அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா இனிக்கும். கொஞ்சம் பிஞ்சான பழத்தில் ஏதாவது பறிச்சிட்டோன்னா தான் கொஞ்சம் புளிப்பு வரும். இந்த பழம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த லாஸ்ட்டாக வெட்டின மாதுளையில் தான் கொஞ்சம் ஒரே ஒரு பழத்தில் வந்து கொஞ்சம் சொத்தை இருந்தது. மீதி எல்லாமே சூப்பராக இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ இருக்கும் போல், அவ்வளோ முத்துக்கள், அந்த மாதுளை முத்துக்கள் கிடச்சிது. இது 3 நாளாக பறித்து வச்ச இடத்துலையே இருக்குது. அதனால் பூராத்தையும் அப்படி பறித்து இன்றைக்கி அதை எடுத்து இன்றைக்கி பூராத்தையும் வெட்டி, ஏன்னா ஃபுல்லு எடுத்து நீட்டாக அந்த முத்துக்களெல்லாம் கொடுத்தா தான் நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க எல்லோரும். அதனால் இன்றைக்கி அதையும் வெட்டிட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ போடும் அப்படின்னு போட்டேன். எவ்வளோதான் சொல்லுங்கள், நம்ம வீட்டில் காய்ச்ச பழத்துக்கு அது ஒரு தனி மவுசு தானே அவங்களுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்படி சும்மா ஒரு கைப்பிடி எடுத்து வாயில் போட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குல்ல.